Pongal Waterway Park. Today we are going to see Singapore Pongal Waterway Park entire details. Do you know this park is Singapore's first man-made waterway by HDB. பொங்கல் நீர்வழி பூங்கா. இது சிங்கப்பூர்ல பொங்கல்ன்ற இடத்துல இருக்குது. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இது முதலாக செயற்கையாக மனிதனால கட்டப்பட்ட நீர் வழி பூங்கா. பொங்கல் வாட்டர்வே பார்க் is located in between from Pongal Reservoir to Serangoon Reservoir. You can see both ends. The left hand is Pongal Reservoir, the right hand is Serangoon Reservoir. இந்த பொங்கல் நீர்வழி பூங்கா இரண்டு நீர்த்தேக்கங்களை இணைச்சிருக்காங்க. உங்களோட இடதுபுறத்துல பாத்தீங்கன்னா பொங்கல் நீர்த்தேக்கம் இருக்கு, உங்களோட வலதுபுறத்துல செரங்கூன் நீர்த்தேக்கம் இருக்கு. இது ரெண்டையும் இணைச்சுதான் இந்த நீர்வழி பூங்காவை உருவாக்கியிருக்காங்க. Who can visit this park? Whoever likes to go for exercise, jogging, workout, who keen to take photographs, cycling, skating, moreover natural lovers. யாரு இந்த பூங்காவுக்கு வருகை தரலாம் அப்படின்னா, உடற்பயிற்சியில ஆர்வம் உள்ளவங்க, ஓடணும்னு நினைக்கிறவங்க, சைக்கிள் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, ஸ்கேட்டிங் மூலமா பயிற்சி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அதை விட புகைப்படம் எடுக்கிறதுல சில பேர் ரொம்ப பிடிக்கும், அவங்க வரலாம். நிறைய அழகான இடங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் இயற்கையை ரசிக்கணும், பசுமையா இருக்கிற இடத்தை பார்க்கணும், கண்ணுக்கெல்லாம் விருந்தளிக்கிற குளிர்ச்சியா இருக்கிற இடத்தை பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு சிறந்த இடம்னு நான் சொல்லுவேன். This park, the length is 4.2 kilometers. The beauty of this park, there is the water both ends. There is a way to walk or cycling. So if you go by one way 4.2 kilometers, then you can turn and come back two way, become 8.4 kilometers. இந்த நீர்வழி பூங்கால சிறப்பு எப்படின்னா, இந்த நீரை சுற்றி இரண்டு புறமும் அவங்க பாதை உருவாக்கியிருக்காங்க. நடக்கணும்னா நடக்கலாம், சைக்கிள்ல போறவங்க சைக்கிள்ல போவாங்க, ஸ்கேட்டிங் போறவங்க ஸ்கேட்டிங்ல போவாங்க. இது ஒரு வழியா நீங்க நடந்தீங்கன்னா 4.2 கிலோமீட்டர் நீளமான தூரம். இது நீங்க போயிட்டு ஒரு யூட்டர்ன் அடிச்சு திரும்ப நீங்க நடந்து வந்தீங்க அப்படின்னா மொத்தம் 8.4 கிலோமீட்டர்ஸ் நீங்க நடத்த உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். This park is segmented into 4 different themes: nature cove, recreation zone, heritage zone, green gallery. இந்த பூங்காவை 4 விதமாக பிரிக்கலாம். எப்படின்னா, முதலாவது இயற்கையான மலை குன்றுகள், ஏற்றம் இறக்கம் அந்த மாதிரி. இரண்டாவது பொழுதுபோக்குக்காக உள்ளது. மூன்றாவது பாரம்பரியத்துக்காக உள்ளது. நான்காவது பசுமையான ஒரு தோற்றம் உள்ளது. Let's start our journey from Punggol MRT. So once you get down Punggol MRT, there is a beautiful mall. Whatever you want to buy, you can buy over there. Then you come behind, you can see this location. Very beautiful location. You can take nice photos. Not only that, later I explain to you few more things also available here. நம்மளுடைய பயணம் இங்க இருந்து ஆரம்பிக்குது. இது பொங்கல் எம்ஆர்டி. இதுல இருந்து நீங்க வெளியே வந்த உடனே ஒரு ஷாப்பிங் மால் இருக்கும். அதுல எல்லா கடைகளும் இருக்கு. நீங்க ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே அந்த ஷாப்பிங் மால் வெளியே பின்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்க பார்க்கலாம்.
ரொம்ப அழகான இடம், போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகான இடம் இது கூட. Okay, now you walk that way I showed to you. There are a lot of posters over here. That poster shows the history of Pongal, how it was made. நீங்க இந்த வழியா நடந்து போனீங்கன்னா நிறைய படங்கள் ஒட்டப்பட்டு இருக்கும். இந்த படங்கள்ல இந்த பொங்கல்ன்றது எப்படி உருவாச்சு, எப்படி எல்லாம் டெவலப் பண்ணிருக்காங்கன்றத நீங்க பார்க்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும். From Pongal MRT, if you walk this way, I think around 10 minutes you can reach to the entrance of Waterway Park. Pongal MRT ல இருந்து நீங்க நடந்தே இங்க வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். If you don't want to walk, you can take the LRT, the second station, Nibong LRT station. உங்களால் நடக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க பொங்கல் எம்ஆர்டில இருந்து எல்ஆர்டி எடுக்கலாம். ரெண்டாவது ஸ்டேஷன் நிபோங் எல்ஆர்டி ஸ்டேஷன். அங்க வந்து இறங்கின உடனே இந்த பூங்காவை நீங்க பார்க்கலாம். Once you get out Nibong LRT station, if you walk less than 5 minutes, you can reach this Aroma Garden. இந்த நிபோங் எல்ஆர்டில இருந்து இறங்கின உடனே வெளியே வந்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்திலேயே இந்த அழகான ஒரு பூங்காவை பார்க்கலாம். இது ஒரு வாசனை திரவம் உள்ள மூலிகை உள்ள பூங்கா. You can see this park, a variety of plants, flowers and various smells you can feel. You can touch the flowers, leaves, you can see and you can enjoy, you can smell, you can feel the various aromas. நீங்க இந்த பூங்கால வந்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நீங்க உணர்வீங்க. ஏன் அப்படின்னா வித்தியாசமான மலர்கள், வித்தியாசமான இலைகள், அந்த நறுமணம் ரொம்ப அழகா வாசடிக்குது. உள்ள வந்து நிறைய வித்தியாசமான மூலிகைகள்லாம் கூட வச்சிருக்காங்க. நீங்க அதை பார்க்கலாம், ரசிக்கலாம், தொடலாம், அந்த வாசனைய நுகரலாம். Once you come out from Terabing Aroma Garden, you can see a big
reservoir like lake. It's a very good place. You can walk or jogging. அந்த வாசனை திரவியமுள்ள அந்த பூங்காவை தாண்டி நீங்க வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏரி மாதிரி ஒரு குளம் மாதிரி நீங்க பார்க்கலாம். அதை தாண்டி நீங்க வரும்போது நீங்க நடந்து போகலாம், ஜாகிங்ல போகலாம், சைக்கிள்ல நீங்க போகலாம். ரொம்ப அழகா இருக்கும் இடம். Now we are going to climb Adventure Bridge. It's really Adventure Bridge. The bridge is, if you shake, the bridge is shaking up and down. இப்போ நம்ம ஒரு சாகச பாலத்துக்கு போறோம். இந்த பாலத்துல நம்ம குதிச்சோம்னா இந்த பாலம் முன்பாகவும் பின்பாகவும் மேலும் கீழும் இது அசையக்கூடியது. இது ரொம்ப அழகா இருக்கும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு என்ஜாயபிளா ரசிக்கக்கூடிய ஒரு பாலம் தான் இந்த பாலம். Now we are going to see Komodo dragon. You see its tails is very long. You can see casual. இப்போ நம்ம இந்த உடும்புன்னு சொல்றாங்கல்ல, அந்த மேட்டு உடும்பை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப இயல்பா அதோட அப்படியே மெதுவா போகுது. அதோட வாழை பார்த்தீங்களா எவ்வளவு நீளம் இருக்கு பாரு. It's a nice bridge when you pass by. ரொம்ப அழகான பாலம். நடந்து போனீங்கன்னா ரொம்ப அருமையா என்ஜாய் பண்ணலாம். After this you walk straight, you can see Saffron building. If you can't walk, you can take the nearest LRT station is Sam Key. இப்போ நம்ம ஒரு LRT ஸ்டேஷனை தாண்டி நடந்து வந்துட்டோம். இது அடுத்த LRT ஸ்டேஷன். இது வந்து சாம் கீன்னு சொல்லுவாங்க. இந்த பில்டிங் பேரு சாஃப்ரா. இதுக்குள்ள மெக்டொனால்ட்ஸ் இருக்குது. குழந்தைங்க விளையாடக்கூடிய பூங்காக்கள் உள்ளேயே இன்டோர் பார்க்னு சொல்லுவாங்க. நீச்சல் அடிக்கக்கூடியது, நிறைய விளையாட்டுகள் இதெல்லாம் இது உள்ள இருக்குது. You can visit this Safra. Inside have a lot of indoor games and swimmings. Everything you have can enjoy. When you walk, the next station is Damai LRT station. அப்படி நடந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா டாமாய் அப்படின்னு ஒரு LRT ஸ்டேஷன் வருது. You are going to see a beautiful location and you are going to see one more bridge. இப்போ நம்ம ரொம்ப அழகான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு அழகான பாலம் கூட வரப்போகுது. Now we are going to see Kelong Bridge. இப்போ நம்ம பார்க்கிறது கேலோங் பாலம்ன்றதுதான். See how it looks. ரொம்ப அழகான இந்த பாலம்.
we are going to see another Komodo dragon which can swim very well. You can see the tail how it flows. இப்போ நம்ம நீர் உடும்பை பார்க்க போறோம். இந்த நீர் உடும்பு அந்த வால் மூலமா எவ்வளவு அழகா நீச்சல் அடிக்குது பார்த்தீங்களா? இந்த பகுதியில நிறைய டிராகன்ஸ் இந்த உடும்புன்றத நம்ம பார்க்க முடியும். This location you can do jogging, walking, cycling, skating. So nice. You have more enthusiasm to do that because of the nature location. இந்த இடத்துல நடக்கும் போதோ ஓடும் போதோ சைக்கிள்ல போகும்போதோ ஸ்கேட்டிங் போகும்போதோ ரொம்ப அருமையா இருக்கும். இந்த லொகேஷன் அந்த அழகுக்காகவே உங்களால ஓடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு வரும். Now we are going to see historical bus stop. It's very famous Pongal Road. The bus stop leads to Pongal Beach. There is only one bus 82 is traveling along the way through this bus stop. I have traveled 16 years earlier. I have traveled. This Pongal Road has been blocked due to newer IT park. So the bus service also has been stopped. And another route it leads to Pongal Beach, which is bus number 84. இந்த ரோடு ரொம்ப ஃபேமஸான ரோடு. பொங்கல் பீச்ன்றதுக்கு போகும் பஸ் 82ல. நான் கூட இதுல டிராவல் பண்ணிருக்கேன், பயணம் பண்ணிருக்கேன். சுகமான அனுபவம். இப்போ இந்த பஸ் கிடையாது, இந்த ரூட்டையே மாத்திட்டாங்க. When you go for jogging continuously, you can see this location. Also one of the beautiful location. The location is called Oasis. If you don't want to jogging, you go directly to this place. You can get down Oasis LRT station, just beside only. இது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவம். நீங்க ஓடிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்க அடைவீங்க. ஓட முடியாம இருக்கிறவங்க இந்த இடத்த மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க Oasisன்னு ஒரு LRT ஸ்டேஷன் இருக்கு. அங்க இறங்குனீங்கன்னா இந்த இடத்த நீங்க பார்க்கலாம். காலையில பட்டம் விடுவாங்க, குருவிகள் பறக்க விடுவாங்க. This location in the early morning you can see a lot of birds. People are bringing to fly over here.
we are coming to the end point, which is this waterway park is going to end at the Serangoon Reservoir. This is like a dam. The nearest LRT station is Rivera. நம்ம அப்படியே வந்துட்டே இருந்தோம்னா இந்த இடத்தோட இந்த நீர்வழி பூங்கா முடிய போகுது. ஏன் அப்படின்னா இங்க ஒரு அணைக்கட்டு இருக்கு. இந்த அணைக்கட்டை தாண்டி போனா செரங்கூன் நீர்த்தேக்கத்தை அடைஞ்சிடலாம். This bridge is called Sunrise Bridge. If you come early in the morning, a lot of people like to jogging, cycling over this bridge. You can see the sunrise with the reservoir. It's really fantastic experience you will get it. நீங்க காலையில வந்தீங்கன்னா இந்த சூரிய உதயத்தை இங்க இருந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். நிறைய பேர் ஓடுவாங்க, நிறைய பேர் நடப்பாங்க, நிறைய பேர் சைக்கிள்லையும் போவாங்க. இந்த நீர்த்தேக்கம் கரெக்டா போய் இதுதான் அந்த செரங்கூன் ரெசர்வாயர், செரங்கூன் நீர்த்தேக்கம் பெரிய இதுல போய் இணையுது. You can see this is the Serangoon Reservoir. The waterway park is ended over here. Yes, this is the longest reservoir, Serangoon Reservoir. இதுதான் Serangoon நீர்த்தேக்கம். Now, if you go through, you can see the red color bridge. It leads to Lorong Wet Halus wetland. There is another place. You are going to see the next trip over there. எதுத்தாப்ப தெரியுது பாருங்க, சிவப்பு கலர் ஒரு பாலம். இது லோராங் ஹாலுஸ் ஈரமான பகுதின்னு சொல்லி இடத்துக்கு போகுது. நம்ம அடுத்த சந்திப்புல பார்க்க போறோம். Hope you all enjoy. Come here to enjoy more. ரசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா நீங்களும் இங்க வாங்க.